ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். டிசம்பர் மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை, அட்வந்து காலத்திலே 3வது ஞாயிறு. இந்த ஆராதனையிலே பல்வேறு இடங்களில் இருந்து இணைந்து பங்கு பெறுகின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஆண்டு கொள்வாராக. பண்டிகை நாட்டின் மகிழ்ச்சியும் ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. இப்பொழுதும் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் ஜெபம் செய்வோம். ஜெபம் பண்ண கடவோம். மகா இரக்கமும் மட்டிலா கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, வருகை ஞாயிறு சிறப்பு ஆராதனைக்காக நன்றி. ஆராதனை பொறுப்படுத்திக் கொள்ளும் தொலைக்காட்சி வழியாக, இணையதளங்கள் வழியாக ஆண்டவரே இந்த ஆராதனையில் இணைந்து கொள்கின்ற தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரையும் நீ பேர் பேராக நிராசிர்வதியும். துவக்க முதல் முடிவு வரை கத்தை பொறுப்படுத்து இந்த வல்ல நாமத்தை மயப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டுடைய பசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களிலே 74வது பாடல் பாடுவோம். 200 ஆண்டு கீதங்கள் 74, பாமாலை 52, கிறிஸ்து சபை பாமாலை 52, நீர் வாரும் கர்த்தாவே ராக்காலம் சென்று போம் என்ற பாடல். நீர் வாரும்
கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது கிருபை வானங்களுக்கு மேலாகவும் உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தருடைய சன்னிதானத்திலே நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். மன்னிப்பதற்கு தயவு பெருத்த ஆண்டுடைய கரத்திலே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. யாவரும் இணைந்து பொதுவான பாவ அறிக்கை மூலமாக நம்முடைய பாவங்களை தேவ சமூகத்திலே நாம் அறிக்கை செய்வோம். யாவரும் சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆண்டுகளைப் போல அந்த வழிகளை விட்டு வழி அலைந்து போனோம். இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். அந்த பரிசுத்த கர்த்தருக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்திகளை செய்யாமல் செய்தவாதங்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதனுக்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளிகளை எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையின் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்பட்டு எங்களை சீர்படுத்தும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உடலாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்திரலும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வவல்லமையுள்ள கடவுள் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகின்ற தம்முடைய ஜனத்திற்கு பாவ மோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்கார அதிகாரத்தையும் கட்டளை அருளச் செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தம்முடைய பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகியால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடுக்கும் நாளெல்லாம் மாசு இல்லாமல் பரிசுத்தமுடராய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளிச் செய்வாராக. பரமண்டலங்களில் இருக்கிறார் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்காமல் தீமையிலிருந்து ரட்சிக்கிறோம். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உள்ளவையே. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். முறையாக வாசிக்க வேண்டிய சங்கீதம் 46ஆம் சங்கீதம். சங்கீதம் 46. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுசமரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனின் நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது,
அவர் தமது சக்தியை முழங்க பண்ணினார். பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். தயவுசெய்து உட்காருங்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் அறிந்திருக்கின்றபடி இது அட்வென்ட் காலம் அல்லது வருகையின் காலம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது முறையாக இந்த உலகிற்கு வந்த அந்த நிகழ்ச்சியை, அந்த வரலாற்று உண்மையை ஒவ்வொரு ஆண்டும் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை காலத்திலே மீண்டும் மீண்டும் நாம் நினைவு கூறுகின்றோம். அவருடைய இரண்டாவது வருகைக்காக நாம் காத்திருக்கின்றோம். அதே நேரத்தில் மற்றொரு வருகை முக்கியமானது. ஆண்டவருடைய முதலாவது வருகை 2000 ஆண்டுகள் முன்பாக நிகழ்ந்த வரலாற்று நிகழ்வு. மீண்டும் இந்த உலகத்தை அவர் சந்திக்க வருவார் என்பது கிறிஸ்தவத்தின் அடிப்படையான நம்பிக்கை. அந்த நாள் நமக்கு தெரியாது, அது எந்த நாளிலும் அது நடைபெறும். அதற்காக காத்திருக்கிறது திருச்சபை. அதே நேரத்தில் மற்றொரு வருகை இருக்கிறது. அந்த வருகை ஆண்டவர் நம் மத்தியிலே வந்து பிரசன்னமாகி நம்மை நடத்துவது. நாள்தோறும், இன்றும் நாளையும் நாளை மறுதினமும் என்றும் நம் மத்தியிலே அவர் வந்து வருகை தந்து நம்மை வழி நடத்துவது. அந்த வருகை முக்கியமானது. முதல் வருகை நடந்து முடிந்த வரலாற்று நிகழ்வு. இரண்டாவது வருகை அது எப்பொழுது இருக்கோ நமக்கு தெரியாது. இன்னும் 1000 ஆண்டு கழித்தா, இல்லை 1,00,000 ஆண்டுகள் கழித்தா, இல்லை நாளைக்கா, அது நமக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம் மத்தியிலே வந்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம் மத்தியிலே பிரசன்னமாக இருந்து நம்மை ஆண்டு வழி நடத்துகிறார். அந்த வருகை நம்ம எல்லாருக்கும் முக்கியமானது. அந்த வருகையை எதிர்நோக்கி, அந்த வருகைக்காக மன்றாடி அழகான ஒரு பாடல் இருக்கிறது. கன்வென்ஷன் கீதங்களிலே 67வது பாடல். வானபராபரனே இப்போ வாரும் எம் மத்தியிலே, வந்து நின் திருக்கரத்தால் எம்மை ஆசீர்வதிமையா என்ற பாடல். கன்வென்ஷன் கீதங்களிலே 67வது பாடல். கருத்தை உணர்ந்து உற்சாகத்தோடு இந்த பாடலை நாம் இணைந்து பாடலாம். வானபராபரனே இப்போ வாரும் மத்தியிலே, வானபராபரனே இப்போ வாரும் எம் மத்தியிலே, வந்து நின் திருக்கரத்தால் எம்மை ஆசீர்வதியுமையா, எல்லா மகிமை கனமும் துதியும் ஏற்றிடவாருமையா. வானபராபரனே இப்போ வாரும் எம் மத்தியிலே, பக்தரின் மறைவிடமே, ஏழை மக்களின் அதிபதியே, பக்தரின் மறைவிடமே, ஏழை மக்களின் அதிபதியே, பாதமே கூடும் பாலகர் எமக்கும் பரிசுத்தம் ஈயுமையா, வாக்கு மாறாதேவாரும் வல்லமையால் நிறைக்க. வானபராபரனே இப்போ வாரும் எம் மத்தியிலே, வானபராபரனே
இப்போ வாரும் எம் மத்தியிலே. கிருபாசனபதியே நின் கிருபையால் நிலைத்திடவே. கிருபாசனபதியே நின் கிருபையால் நிலைத்திடவே. கஷ்டமதிலும் நஷ்டமதிலும் நின் கருணையால் நின்றிடவே. நின் சக்தியோ பக்தியில் யாம் பூரணராகிடவே. வானவராபரனே இப்போ வாரும் எம் மத்தியிலே. வானவராபரனே இப்போ வாரும் எம் மத்தியிலே. தாய் என்னை மறந்தாலோ ஐயா நீர் மறவாதிருக்க. தாய் என்னை மறந்தாலோ ஐயா நீர் மறவாதிருக்க. ஆவியினால் எம் உள்ளமதினில் அக்கினி பற்றிடவே. ஏகோவாவே எங்களின் ராஜா விரைந்து வாருமையா. வானவராபரனே இப்போ வாரும் எம் மத்தியிலே. வானவராபரனே இப்போ வாரும் எம் மத்தியிலே. நினைத்திடா தினமதினில் எம் கர்த்தரே வருவீரே. நினைத்திடா தினமதினில் எம் கர்த்தரே வருவீரே. ஆவி ஆத்மா சரீரமுற்றும் மகிமையில் சேர்த்திடவே. மாசில்லா பரிசுத்தராக மண் மீது துலங்கிடவே. வானவராபரனே இப்போ வாரும் எம் மத்தியிலே. வானவராபரனே இப்போ வாரும் எம் மத்தியிலே. வானவராபரனே இப்போ வாரும் எம் மத்தியிலே. தொடர்ந்து திருமறை பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பகுதி ரூத்தின் சரித்திரம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை. ரூத் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல். அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களுக்கும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான். உன் வீட்டில் வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேலை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலைப் போலவும் லேயாளைப் போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்பிராத்தாவிலே பாக்கியவானாயிருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டைப் போல ஆக கடவது என்றார்கள். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கற்பந்தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே அவனை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன். உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையாயிருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே என்றார். நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். அயல் வீட்டுக்காரர்கள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன் என்பது. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பகுதியை வாசித்தாயிற்று. அன்பானவர்களே, தொடர்ந்து வானம் விட்டு பூமி வந்தீர், உம் காருண்யத்தால் எம்மை மீட்க வந்தீர் என்ற பாடலை
நாம் உற்சாகத்தோடு நாம் பாடுவோமாக. வானம் விட்டு பூமி வந்தே, உம் காருண்யத்தால் எம்மை மீட்க வந்தே. வானம் விட்டு பூமி வந்தே, உம் காருண்யத்தால் எம்மை மீட்க வந்தே. வார்த்தையால் உம் வல்லமையால் என் பாவங்களை இன்று நீக்க பிறந்தே. வார்த்தையால் உம் வல்லமையால் என் பாவங்களை இன்று நீக்க பிறந்தே. நன்றே நன்றே நன்றி சொல்வோம் எல்லா நன்மைகள் தந்தவரை. நன்றே நன்றே நன்றி சொல்வோம் எல்லா நன்மைகள் தந்தவரை. வானோ விட்டு பூமி வந்தே, உம் காருண்யத்தால் எம்மை மீட்க வந்தே. கட்டில் இல்லை பஞ்சு மெத்த இல்லை, ஏழையாய் மாட்டிடையில் பிறந்தீரையா. கட்டில் இல்லை பஞ்சு மெத்த இல்லை, ஏழையாய் மாட்டிடையில் பிறந்தீரையா. தாழ்மையின் ரூபமாய் வந்தவரே, தாரணி கழித்திட செய்தவரே. வார்த்தையால் உம் வல்லமையால் என் பாவங்களை இன்று நீக்க பிறந்தே. வார்த்தையால் உம் வல்லமையால் என் பாவங்களை இன்று நீக்க பிறந்தே. நன்றி 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 சொல்வோம் எல்லா நன்மைகள் தந்தவரை. நன்றி 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 சொல்வோம் எல்லா நன்மைகள் தந்தவரை. வானோ விட்டு பூமி வந்தே, உம் காருண்யத்தால் எம்மை மீட்க வந்தே. அன்பாலே என்னை அணைத்தவரே, ஆதியின் பாவத்தை தீர்த்தவரே. அன்பாலே என்னை அணைத்தவரே, ஆதியின் பாவத்தை தீர்த்தவரே. மரணத்தை வென்று ஜெயித்தவரே, இம்மானுவேலனாய் பிறந்தவரே. வார்த்தையால் உம் வல்லமையால் என் பாவங்களை இன்று நீக்க பிறந்தே. வார்த்தையால் உம் வல்லமையால் என் பாவங்களை இன்று நீக்க பிறந்தே. நன்றி 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 சொல்வோம் எல்லா நன்மைகள் தந்தவரை. நன்றி 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 சொல்வோம் எல்லா நன்மைகள் தந்தவரை. வானோ விட்டு பூமி வந்தே, உம் காருண்யத்தால் எம்மை மீட்க வந்தே. நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் எடுத்து உற்பவித்து பிறந்தார். பொந்துபிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிறுவில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலுக்கு ஏறி சர்வ பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரிழோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். புதுவாக்க பரிசுத்த சபையும்
பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் வைத்தெழுதும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். டிசம்பர் 2வது ஞாயிறு, அட்வென்ட் நாட்களிலே 3வது ஞாயிறு. இந்த நாளிலே இறைவார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் தந்த வாய்ப்பிற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடவுள் தம்முடைய அநாதி தீர்மானத்தின்படியும் தம்முடைய சித்தப்படியும் இயேசு பாலகனை இந்த உலகத்திலே அவர் தந்து அவர் மூலமாக உலகத்துக்கு மாபெரும் ரட்சிப்பை அவர் உண்டு பண்ணியிருக்கிறார். கடவுளுடைய செயல் திட்டம் மேன்மையானது, உன்னதமானது. இந்த செயல் திட்டம் செவனே நிறைவேறுவதை சுவிசேஷங்களில் எழுதப்பட்டுள்ள இயேசுவின் பிறப்பின் வரலாறு அழகாக நமக்கு காண்பிக்கிறது. உள்ள அந்த சத்தியங்களை வருகின்ற பண்டிகை நாட்களிலே நாம் தியானிப்போம். அதற்கு முன்பதாக பழைய ஏற்பாட்டிலே அவ்வாறு கடவுள் தம்முடைய செயல் திட்டத்தை எவ்வாறு அழகாக நிறைவேற்றினார் என்பதை ரூத்தின் சரித்திரத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கலாம். கடவுள் தம்முடைய திட்டத்தை எவ்வாறு அழகாக நேர்த்தியாக நிறைவேற்றினார் என்ற வரலாறு அங்கே நாம் ரூத்தின் சரித்திரத்தில் நாம் பார்க்குறோம். ரூத்தின் சரித்திரம் ஒரு அருமையான ஒரு குடும்ப கதை. பார்த்துக்கிடுங்க இல்லையா? 4 அதிகாரமுள்ள ஒரு புத்தகம். பைபிளில் 2 புத்தகம் தான் பெண்கள் பேரில் இருக்குது. ஒன்று ரூத்து, இன்னொன்று எஸ்தர். ரூத்தின் சரித்திரம் 4 அதிகாரம், ஒரு குடும்ப கதை. அதுவும் முன்னால் நியாயாதிபதி, பின்னால் 1 சாமுவேல், 2க்கு மத்தியில் வச்சிருக்குது. நியாயாதிபதிகளின் புத்தகம் ஏராளமான யுத்தங்கள், அவைகளை குறித்த செய்தி இல்லை, யுத்தங்கள், அடிதடிகள், அப்படிப்பட்ட செய்தி. அதில் அந்த கடைசி 3 அதிகாரம் நியாயாதிபதி 19, 20, 21 அதில் நடைபெறுகிற நிகழ்வு ரொம்ப பயங்கரமானது இல்லையா? ஒரு லேவியனுடைய மனைவி, அவள் கற்பழிக்கப்பட்டு கொல்லப்படுகிறாள். இந்த நாட்களில் பேப்பரில் வாசிக்கிற சில சம்பவங்கள் அதை எதிரொலிக்குது. கற்பழிக்கப்பட்டே கொல்லப்படுறா ஒரு லேவியனுடைய மனைவி. அவன் விசனப்பட்டவனாக நம்பிக்கை துரோகம் செய்த கிபியா பட்டணத்தாரை எல்லார் முன்னிலையிலும் அவன் அங்கே தோல் உரிக்கத்தக்கதாக அவன் தன்னுடைய மனைவியை 12 துண்டாக வெட்டி 12 கோத்திரத்துக்கு அனுப்பி வைக்கிறான். எல்லா மக்களும் இது என்ன என்று கேட்கிறார்கள். செய்தி தெரிய வருகிறது. கிபியா பட்டணத்தார் செய்த துரோகம், லேவியனுடைய மனைவி கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்ட நிகழ்வு. எல்லா மக்களும் கொந்தளித்து எழுந்து கிபியா பட்டணத்தாரை அழிக்கிறார்கள். இரத்தத்தை உறைய வைக்கின்ற ஒரு கதை, சரித்திரம். அந்த நியாயாதிபதிகள் 19 21 அதிகாரம் உள்ள அந்த நிகழ்வு. இது முன்னால் இருக்குது. இன்னும் ரூத்தின் சரித்திரத்துக்கு முன்னால். ரூத்தின் சரித்திரத்துக்கு பின்னால் 1 சாமுவேல் வரலாறு இருக்குது. அதில் முதல் அதிகாரம் அழகா அன்னாளுடைய அந்த வரலாறோட ஆரம்பிக்குது. 2ஆம் அதிகாரத்திலிருந்து ஆசாரியர்களுடைய கேவலமான வாழ்க்கை முறை அது சொல்லப்படுது. ஆசாரியர்கள் எப்படி மோசமானவர்களாக அவர்கள் விளங்கினார்கள், எப்படி துன்மார்க்கமாக வாழ்ந்தார்கள். விளைவு அங்கே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்ராலை கைப்பற்றப்படுகிறது. அது அவர்களுக்கு ஒரு மிகுந்த அவமானத்தை உண்டு பண்ணுகின்ற ஒரு செயல். உடன்படிக்கை பெட்டி தான் கடவுளுடைய பிரசன்னத்தை காட்டுறது. அதே எதிரி பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அதை செய்தியை கேட்ட ஆசாரினா ஏலி மல்லாக்க விழுந்து செத்து போகிறான். அப்போ துன்மார்க்கமான ஒரு சூழ்நிலை, ஆசாரியர்களே துன்மார்க்கமாக வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை. உடன்படிக்கை பெட்டி கைப்பற்றப்படுதல், ஆசாரியன் அங்கே சாகிறது. இவ்வாறாக அங்கே 1 சாமுவேல் புத்தகமும் அங்கே பயங்கரமான சூழ்நிலை சொல்லுகின்ற ஒரு வரலாறு. அங்கே நியாயாதிபதிகளுடைய கடைசி அதிகாரமும் அங்கே மிக பயங்கரமான வரலாறு சொல்லுது. 1 சாமுவேல் புத்தகமும் அது அதனுடைய ஆரம்ப பகுதி அங்கே கடுமையான கொந்தளிக்கின்ற வரலாறு சொல்லுது. 2க்கு மத்தியில் ரூத்தின் சரித்திரம் இருக்குது. அது அழகான ஒரு குடும்ப கதை, நேர்த்தியான அழகான ஒரு குடும்ப கதை. இந்த 2 ரத்தம் சிந்துகின்ற வரலாறுகளின் மத்தியிலே அங்கே வைக்கப்பட்டிருக்கு. அங்கே அதில் ஒரு அழகான வசனம், ரூத்தின் சரித்திரம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ரூத்தின் புத்தகம் 2:12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக,
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டென்கள் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இது மிக அருமையான ஒரு வசனம் இல்லையா? உனக்கு கர்த்தராலே நிறைவான பலன் கிடைக்கட்டும். அந்த நிறைவான பலன் உங்களுக்கு எப்படி கிடைக்குது? முதலாவதாக தடைகளின் மத்தியிலே கடவுளின் திட்டத்தை நான் பார்க்குறோம். ரூத்தின் புத்தகத்தில் தடைகளின் மத்தியிலே கடவுளின் திட்டத்தை நான் பார்க்குறோம். பார்த்துக்கிடுங்க. ரூத் மோவாபிய பெண்மணி, மோவாப் தேசத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி. அவள் கர்த்தருடைய திட்டத்தில் உள்ள வரணும்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறணும்னாக்கி நிறைய தடை இருக்குது. என்ன தடை? உபாகமத்தின் புத்தகம் 23 அதிகாரம் 2-3 வசனம். உபாகமம் 23:2-3 வேசி பிள்ளையும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அவனுக்கு 10ஆம் தலைமுறை ஆனவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. வேசிக்கு பிறந்த பிள்ளை சபையில் சேர்க்கப்படக்கூடாது. அதே மாதிரி இன்னொன்று சொல்லப்படுது பாருங்க. அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அம்மோனியனும் மோவாபியனும் அதே மாதிரி கர்த்தருடைய சபைக்கு வரக்கூடாது, சேர்க்கப்படக்கூடாது என்று தடை போடப்படுது. ஏன் தடை போடப்படுகிறது? மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் நாம் தெரிஞ்சுக்கிறபடி லோத்தின் அங்கே வரலாற்றில் வர்றாங்க. லோத்துக்கும் அவனுடைய மகள்களுக்கும் பிறந்த ஒரு அவலட்சணமான ஒரு வரலாறு. அந்த கேவலமான நிகழ்விலே பிறந்த வம்சம்தான் மோவாபியரும் அம்மோனியரும். அதனால அவங்களும் சபைக்கு உட்படலாகாது என்று சொல்லப்படுது. அப்போ ரூத்தின் புத்தகத்தில் ரூத்துடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவள் எந்த விதத்திலும் கர்த்தருடைய சபைக்கு உட்படுகின்ற கர்த்தருடைய திட்டத்துக்கு உள்ள வருவதற்கான வாய்ப்பு கிடையாது, கொஞ்சம் கிடையாது. ஏன்னா திட்டம் தெளிவா உபாகமம் 23:3 சொல்லுது. 10 தலைமுறைக்கு அவங்க உள்ள வரக்கூடாது அவங்க. ஆனால் அவள் உள்ளே வருகிறாள். தடைகளின் மத்தியிலே கடவுளின் திட்டம் செயல்படுகிறது. சங்கீதம் 68 அதே மோவாவை பற்றி ரூத்தின் முன்னோர்கள் ரூத்தின் அந்த இனத்தவரை பற்றி சொல்லும்போது மோவாபின் பாத பாத்திரம், சங்கீதம் 68 மோவாபின் பாத பாத்திரம். பாத பாத்திரம்னா கால்களை அந்த பாத்திரத்தில் தண்ணி இருக்கும், அதில் விட்டு அங்கே அந்த கழுவுவது அழுக்கு தண்ணீராக பாதத்தில் உள்ள அத்தனை தூசிகளும் இருக்கின்ற ஒரு அழுக்கு தண்ணீர் நிறைந்த பாத்திரம் தான் அந்த பாத பாத்திரம். ராஜா வெற்றி அடைகின்ற ராஜாக்கள் தங்களுடைய பாதங்களை இப்படி வச்சு எதிரி நாடு தோற்ற ராஜாவை அந்த பாதங்களை கழுவ வைப்பாங்களாம். இந்த வீரர்கள் அந்த வீரர்களை அந்த பாதங்களை கழுவ வைக்கிறது. அப்போ அவர்களை அவமானப்படுத்துகின்ற ஒரு செயல், அது அசுத்தம் நிறைந்த ஒரு பாத்திரம். அது மோவாபை பற்றி சங்கீதத்தில் சொல்லும்போது மோவாப் பாத பாத்திரம் இல்லை, அசுத்தம் நிறைந்த தண்ணீரை கொண்ட ஒரு பாத்திரம். ஆனால் போவாஸ் இருக்கான் பார்த்தீங்களா, ரூத்துக்கு வாழ்க்கை கொடுக்கப்படுகிறதே அந்த போவாப் யூதா கோத்திரம், அவன் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரம். ரூத் அசுத்த பாத்திரம், பாத பாத்திரம். போவாப் அங்கே தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். இந்த ரெண்டுக்கு எப்படி தொடர்பு வர முடியும்? அதான் கடவுளின் திட்டம். தடைகளின் மத்தியிலே கடவுளின் திட்டமாக ரூத்துடைய வரலாறு இடம்பெறத நான் பார்க்குறோம். ரூத்துன்னு அர்த்தமே தோழமை, நட்பு இல்லையா? அப்போ இனத்தை தாண்டி அந்த தோழமையில், அந்த நட்பிலே, இந்த அன்பு பாராட்டுதல் இல்லையா உள்ள வர்றா. இனத்தை தாண்டி அந்த நட்பும் பாசமும் பல சமயங்களில் ஏற்படும் இல்லையா? நான் கல்லூரியில் படிக்கின்ற காலத்தில் அங்கே அவ்வாறு பல நண்பர்கள் எனக்கு இருந்தாங்க. இந்துக்கள், பிராமண சௌரம் கூட ஒருத்தர் எனக்கு நண்பனாக இருந்தார். அப்போ இனம், மதம் இதெல்லாம் தாண்டி பல சமயங்களிலே நட்பு அமைகிறது. உங்கள் எல்லாருடைய அனுபவமாக இருக்கும். சிலருக்கு அது இல்லாமல் இருக்கலாம், பலருக்கு அந்த அனுபவம் இருக்கும். இப்போ ரூத் மத சம்பிரதாயப்படி, இன ஒழுங்கின்படி அவ கர்த்தருடைய சபைக்கு உள்ள வரவே முடியாது, இங்கே சம்பந்தம் கலக்க முடியாது. ஆனால் நட்பு ரீதியாக தோழமை, அன்பு, பாசம் அதை காண்பிப்பதன் மூலமாக கடவுளுடைய திட்டத்துக்குள்ள வர்றா. இயேசுவின் வம்ச வரலாறுலேயே அவள் இடம் பிடிப்பதை பார்க்குறோம். மத்தேயு நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்குறோம். மத்தேயு நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம்
6ஆம் வசனத்தில், மன்னிக்கும் 5ஆம் வசனம், சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாய் பெற்றான், ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜாவுடைய வம்ச அட்டவணையில் இல்லையா இணைகின்ற ஒரு பெரிய பாக்கியத்தை அவள் பெறுகின்றாள். அந்த வம்சத்தில் தான் இயேசு கிறிஸ்து வர்றார். மேசியாவின் வம்ச வரலாறு இணைகின்ற ஒரு பெரிய ஒரு கிருபை ரூத்து கிடைக்குது. மோவாபின் பாத பாத்திரம் கர்த்தருடைய சபை உட்படலாகாது என்று சொல்லப்பட்ட திட்டமும் தெளிவாக உரைக்கப்பட்ட அந்த பெண்மணி கடவுளுடைய திட்டத்தை இடம்பெற்று மேசியாவுடைய வம்ச வரலாறுல இடம் பிடிக்க பாருங்க. தடைகளை உடைத்தெறிகின்ற அந்த ஒரு ஆற்றல் கிருபையும் ரூத்துக்கு இருக்குது. அவளுடைய தோழமை, அவளுடைய பேரே அதுதான், தோழமை, ஃப்ரெண்ட்ஷிப். அதனால அவள் அந்த இன துவேஷங்கள் எல்லாத்தையும் கடந்து அவளுடைய செயலாற்றல் இருக்குது. இரண்டாவது, போராட்டத்தின் மத்தியில் ரூத்தின் அர்ப்பணம். தடைகளின் மத்தியில் கடவுளின் திட்டம். இரண்டாவது, போராட்டத்தின் மத்தியில் ரூத்தின் அர்ப்பணம். இந்த வாழ்க்கை நிறைய போராடுறா. நீ பார்த்தீங்கன்னா அவருடைய மாமியே என்ன சொல்றாங்கன்னாக்கி, ஏம்மா நீ இந்த நாட்டிலேயே வேற திருமண சீட்டு வாழ்ந்துக்க என்று சொல்கிறாள். அவருடைய மாமியாராகிய நகோமி, அவளுக்கு 2 ஆண் மக்கள் அங்கே மோவாப் தேசத்தில் திருமணம் செய்கிறாங்க. 2 பேரும் செத்து போகிறாங்க. இவள் நகோமியுடைய கணவன் செத்து போகிறான். அப்போ நகோமி, நான் என் சொந்த நாட்டுக்கு போகிறேன், நீங்கள் இந்த நாட்டிலே இருந்து நீங்கள் மறுமணம் செய்து கொண்டு வாழுங்கள் என்று சொல்கிறார். அந்த காலங்களில் மறுமணம் என்கிறது சர்வசாதாரணமான ஒரு நிகழ்வாக இருந்திருக்குது. பிறகு இடப்பட்ட காலத்தில் தான் அது ரொம்ப தடை செய்யப்பட்டதாக அமைந்திருக்கிறது. நம்ம நாட்டில் ஒரு பெரிய குற்றத்துக்குரிய செயல் மாதிரி, மறுமணம்னாலே குற்றத்துக்குரிய செயல் மாதிரி அதாகிட்டாங்க. அப்போ இங்கே நகோமி சொல்கிறான், நீங்கள் மறுமணம் செய்து, நீங்கள் இள வயது உள்ளவங்க, நீங்கள் என் கூட இஸ்ரவேலுக்கு வந்து என்ன ஆக போகுது, ஒன்றும் நடக்க போகிறதில்ல, இங்கே இருந்து நீங்கள் மறுமணம் செய்து வாழுங்கள் என்று அவன் சொல்கிறான். ஏன் 9ஆம் வசனம், ரூத் 1:9, கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக. என்ன எந்த கணவன் வாக்கியம் பண்ணுறாரோ அவன் வீட்டில் நீங்கள் சந்தோஷமாக சுகமாக வாழுங்க என்ன வாழ்த்துறா. அப்போ 2 பேர் முடியாதுன்னு சொல்கிறாங்க. அவர் ரொம்ப வலியுறுத்துறபடினாலே ஓர்பாள் என்ற ஒரு மருமகள் விட்டுட்டு போயிடுறான். ஆனால் ரூத் என்ன சொல்கின்றாள், இல்லை, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். 16ஆம் வசனம், நீர் போகும் இடத்துல நான் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நான் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்திலே நான் மரணமடைவேன், மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்ன பிரிக்க முடியாது. அன்பார்ந்தவர்களே, ரூத் ஒரு இள வயது உள்ள ஒரு பெண், தன்னுடைய தேசத்தில் எத்தனையோ பேர் அவளை திருமணம் செய்வாங்க. அப்படி ஒரு வாழ்வை அவள் நாடவில்லை. அவள் தன் மாமியோடு இருந்து அவளுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குன்னு நினைக்கிறாள். இந்த மாமிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, குடும்பத்தின் பெரியவர்கள், தாயார் தந்தையார், மாமனார் மாமியார், தாத்தா பாட்டி, அவளை நேசிக்கின்ற அந்த எண்ணங்கள் நம்ம ஆணோ பெண்ணோ நம்ம இருக்கிறதா இல்லையா? ரூத் அவருடைய வாழ்க்கையில இந்த சிறந்த சிந்தைகள், தன்னுடைய வாழ்க்கை அதை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்போம் என்று நினைக்கல. தன்னுடைய மாமியாகிய நகோமி வாழணும், அவள் சந்தோஷமா இருக்கணும், அவள் கைவிடப்பட்ட நிலைக்கு ஆயிடக்கூடாது என்று செல்வதை பார்க்குறோம். ரூத் 1:15 நீங்கள் பார்த்தீங்கன்னா நகோமி சொல்றா, ஒருவாள் போன உடனே ரூத்தை பார்த்து சொல்றா, அப்படி நகோமி, இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாலே நீ உன் சகோதரின் பிறகு திரும்பி போ. இப்போ மாமியா தன்னுடைய மருமகள் ரூத்தை பார்த்து சொல்றாங்க, என்ன சொல்கின்றால், உன் சகோதரி ஓர்பா போயிட்டா, தன்னுடைய மோவாப் தேசத்திலே ஒரு கணவனை அவள் மறுமணம் செய்து வாழும்படியாக போயிட்டா, நீயும் போன்னு சொல்லும்போது என்ன சொல்றா, தன் ஜனத்தினிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் தன்னுடைய தெய்வத்தை நாடி போயிட்டா. அந்த காலத்தில் நம்பிக்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சில இன மக்களை சில தெய்வங்கள் பாதுகாக்கும். நம்ம நாட்டில் இருக்கல்லவா குலதெய்வம், இந்த குலதெய்வம் அந்த குலத்தை மட்டும் தான் பாதுகாக்கும். இல்லை நமக்கு அது வேடிக்கையாக இருக்கலாம், குலதெய்வம் என்னையா அந்த இனத்தை மட்டும் பாதுகாக்கிற ஒரு தெய்வமா, அது தெய்வத்துக்கு அழகாகுமா என்று நமக்கு வேடிக்கையாக இருக்கலாம். ஆனால் இது உண்மை. நம்புகிறார்கள் மக்கள், தங்களுடைய இனத்தை மட்டும், தங்களுடைய குலத்தை மட்டும், தங்களுடைய ஜாதியை மட்டும் இந்த தெய்வம் பாதுகாக்கும்னு நம்புறாங்க.
இந்த நம்பிக்கை அந்த காலத்தில் இருந்துச்சு. நகோமி சொல்றா பாருங்க, உன் சகோதரி தன்னுடைய தெய்வத்திட்ட போயாச்சு, தன்னுடைய தெய்வத்தை, தன்னுடைய குலத்தை பாதுகாக்குன்னு தெய்வத்தை வணங்க போயிட்டா, நீ போ. அப்பதான் அவன் சொல்றா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்மை விட்டு என்னை பிரிந்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர். நீர் என்னுடைய ஜனம், உம்முடைய சொந்தக்காரங்க மட்டும் இல்ல, உம்முடைய தெய்வம் என்னுடைய தெய்வம். கடவுள் மீது முழுமையான அன்பை அவள் வைத்து விட்டான். எவ்வளவு போராட்டம் வரட்டும், ரூத் யெகோவா தெய்வத்தின் மீது, ஜீவனுள்ள தெய்வத்தின் மீது அங்கே முழுமையான நம்பிக்கையை அவள் வைப்பதை பார்க்கிறோம். தன்னுடைய மாமியை நேசிக்கிறா. கைவிடப்பட்ட நிலையிலே தன்னுடைய வயோதிப மாமி பாடுபடக்கூடாது. எனவே நான் திரும்பி போறதை பற்றி பேசாதுங்க, எனக்கு வாழ்க்கை முக்கியம் இல்லை, உங்களுடைய நல்வாழ்வு முக்கியம்னு சொல்றா. உம்முடைய தெய்வம் என்னுடைய தெய்வம் என்று சொல்கிறாள். கடவுளை நேசிக்கிறது, பிறரை நேசிக்கிறது. இயேசுக்கு சொன்னார் பார்த்தீங்களா, கடவுளை நேசி பிறனை நேசி. அந்த 2 கட்டளையும் வாழ்க்கையில் காட்டிட்டா ரூத். அதனால்தான் போராட்டத்தின் மத்தியில் அர்ப்பணம் உள்ளவளாக, கடவுள் மீது முழு நம்பிக்கையும் தன்னுடைய மாமியின் மீது பாசத்தையும் கொண்டவளாக விளங்குவதை பார்க்கிறோம். தடைகளின் மத்தியிலே கடவுளின் திட்டத்தை ரூத்தின் வரலாறு காட்டுது. போராட்டத்தின் மத்தியிலே ரூத்தின் அர்ப்பணத்தை அங்கே ரூத்தின் சரித்திரம் விளக்குது. கடைசியாக குறைவின் மத்தியிலே நிறைவான பலனை பற்றி பேசுது. ரூத்தின் சரித்திரம் குறைவின் மத்தியிலே நிறைவான பலனை பற்றி பேசுது. அதான் நாம அந்த பிரசங்க வசனமா எடுத்தோம் இல்லையா, கர்த்தருடைய செட்டையில் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதா. நீ பார்த்தீங்கன்னா 1:21 நகோமி சொல்றா, மோவாபிலிருந்து தன்னுடைய மருமகளை அழைத்து கொண்டு வருகின்றாள். அங்கே பெத்லகேம் தான் அவளுக்கு சொந்த ஊர். அங்கே வந்த உடனே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நகோமியோ, நகோமி என்றால் இனிய இனிமையான. பாவா சொல்றா, நீங்க என்ன நகோமின்னு சொல்ல வேண்டாம், என்னை மாறாள் என்று அழையுங்கள். கசப்பு, என்னுடைய கர்த்தர் என்னுடைய வாழ்வை கசப்பாக்கினார். எனக்கு நகோமின்னு கூப்பிடாங்க, மாறாள் என்று கூப்பிடுங்கள். 21ஆம் வசனம், நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தனை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தனை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவனை கிலேசப்படுத்தி இருக்கேன், நீங்கள் என்னை நகோமி என்பானேன். இப்போ வாழ்க்கையில நிறைவுள்ளவளாய் போனேன், வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். இல்ல, வெறுமையான ஒரு சூழ்நிலை. அடுத்த நாள் அவள் அங்கே ரூத், கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன். ஒரு கூலி தொழிலாளியாக வயல் அறுக்கும்போது சிந்துகின்ற கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்ற போறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, அந்த சூழ்நிலையில் தான் போவாஸ் வருகிறான். அங்கே போவாசுடைய கண்களிலே அவளுக்கு தயவு கிடைக்குது. அவன் அவளை பராமரிப்பதற்கான காரியங்களை பேசுறான். அவள் விழுந்து அவனை வணங்குகின்றாள். தொடர்ந்து எல்லா விவரம் எனக்கு தெரிந்தது, நீ இஸ்ரவேலின் தெய்வத்தை நம்பி வந்த, உன்னுடைய விசுவாசம் ஏற்ற பலன் உனக்கு உண்டு என்று ஆசீர்வதிக்கிற பார்க்கிறோம். அதுதான் அந்த வார்த்தை வருது, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய செட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதா. இந்த வாக்கு கொடுக்கிறான் இல்லையா. செட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்தாய். செட்டைங்கிறது பாதுகாப்பையும் குறிக்குது, பராமரிப்பும் குறிக்குது. இந்த பறவைகளின், அது எந்த பறவையாக இருக்கட்டும், அதனுடைய அந்த செட்டையின் மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த இறகுகள் வலிமையானதாக இருக்கும். ரொம்ப அது பறப்பதற்காகவும் இல்லையா, மற்றும் அது அங்கே எந்த எதிரியிடமிருந்து ஆபத்து வராதபடி காப்பதற்காகவும் அந்த மேலே உள்ள அந்த இறகுகள் வலிமையானதாக இருக்கும், முரடானதாக இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சிறிய இறகுகள் பசுமையான இறகுகளாக இருக்கும். அந்த உள்பகுதி குஞ்சுகளை அழகாக அது பராமரிப்பதற்காக. மேல் பகுதி இறகுகள் முரடானதாக கடுமையானதாக இருக்கும். உள்பகுதி அழகாக பசுமையானதாக இருக்கும். அது குஞ்சுகளுக்கு வெதுவெதுப்பையும் சுகத்தை கொடுப்பதாக இருக்கும். ஆண்டவருடைய செட்டைகள் வரும்போது கடவுள் பாதுகாப்பையும் கொடுக்கிறாரு, அங்கே பராமரிப்பையும் கொடுக்கிறார் இல்லையா. அந்த இறகுகள் 2 விதமாக அமைக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, அதுபோல கர்த்தரும் பாதுகாப்பையும் கொடுத்து பராமரிக்கவும் செய்கிறார். இன்னொரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன், நிறைவான பலன் கிடைப்பதாக. இஸ்ரவேலுடைய கர்த்தருடைய செட்டையில் அடைக்கலமாக வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. கிடைச்சதா? அது வெறும் வார்த்தையா?
சும்மா ஏதாவது சொல்லி போட்டா போகுது என்று ஏதோ சொல்லுவதா? அப்படி அல்ல. கிடைத்தது. நிலத்திலே கதிர் பொறுக்கியவள் அந்த நிலத்துக்கு சொந்தக்காரி ஆகிறாள், இல்லை அந்த எஜமானுக்கு மனைவி ஆகிறாள். அப்போ கதிர் பொறுக்கிய ஒரு சாதாரண கூலி தொழிலாளியாக வந்தவ எஜமாட்டியாக மாறுறாள். விதவையாக வந்தவள் மணவாட்டியாக மாறுகின்றாள் இல்லையா? குழந்தையற்றவள் அழகான ஒரு மகனை பெற்றெடுக்கின்றாள். நிறைவான பலன் கிடைத்தது. கதிர் பொறுக்கியவள் எஜமாட்டி ஆகிறாள், விதவை மணவாட்டி ஆகிறாள், குழந்தையற்றவள் மகனை பெற்றெடுக்கின்றாள். தாவீதின் தந்தையாகிய ஈசாயின் தகப்பன் ஓபேத்தை ரூத் பெற்றெடுப்பதை பார்க்கிறோம். இதன் மூலமாக மேசியாவின் சந்ததியிலே அவள் இடம்பெறுகிறாள். நிறைவான பலன் அவள் கிடைக்குது. எந்த குறையும் இல்லை. சகல விதத்திலும் உலக பிரகாரமாகவும் ஆன்மீக பிரகாரமாகவும் சகல பலனையும் அவள் பெற்றுக்கொள்றதை நான் பார்க்கிறோம். ஆண்டுடைய செயல் திட்டம், இயேசு கிறிஸ்துவின் வரலாற்றிலே இறைவனுடைய செயல் திட்டம் எவ்வாறு அழகாக செயல்பட்டதோ அதுபோல பழைய ஏற்பாட்டு ஒரு உதாரணம் பார்க்கணும்னா ரூத்தின் வரலாறு. தடைகளின் மத்தியிலே கடவுளின் திட்டம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறுது. போராட்டத்தின் மத்தியிலே ரூத்தின் அர்ப்பணம் நமக்கு விளங்குது. குறைவின் மத்தியிலே நிறைவான பலனை அவள் பெற்றுக்கொண்டது நமக்கு ஒரு சவாலாக விளங்குகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ரூத்தின் சிறந்த குணாதிசயத்தை நாம் பெற்று இறை நாமத்தை மகிமைப்படுத்தவும் மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். நமக்காக ஆண்டவர் என்ன செயல் திட்டங்களை வச்சிருக்கிறாரோ அந்த திட்டங்களுக்கு நாம் அடிபணிந்து அதை ஏற்றுக்கொண்டு இறைவனுடைய பரிசுத்த நாமத்தை சாட்சியாக வாழ ஆண்டவர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டுடைய வருகையை எதிர்நோக்கிய மற்றொரு கீர்த்தனை பாடல் நம்மை அர்ப்பணிக்கும் வண்ணமாகவும் இணைந்து பாடுவோம். கீதங்களிலே 77வது பாடல். 200 ஆண்டு கீதங்கள் 77வது பாடல். கிறிஸ்தவ கீர்த்தனைகள் 23. கீர்த்தனை 23. அதிமங்கல காரணனே, துதி தங்கிய பூரணனே. ஜெபம் பண்ண கடவோம்.
அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த மனமகிழ்ச்சி நாளின் கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே கூடி வந்து உம்மை ஆராதிக்க நீ தந்த ஜெப வேளைக்காக நன்றி. இந்த ஆராதனையிலே பல்வேறு இடங்களிலே இருந்து ஆண்டவரே இதோ இணையதளங்கள் வழியாக இணைந்து கொண்ட தேவ ஜனங்களுக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் நீர் பெயர் பேராக குடும்பமாக நீர் ஆசீர்வதியும். வருகையின் காலம் ஆண்டவரே ஒரு எதிர்பார்ப்பின் காலம். தேவனை கர்த்தாவே, நீர் எங்களுக்காக முதலாவது விசை இந்த உலகத்து வருகை தந்து மாபெரும் ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றினீரே. அதை ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைவு கூறவும், விசேஷமாக இந்த பண்டிகை நாட்களிலே எங்களை மறு அர்ப்பணம் செய்யவும் நீர் துணை புரிய வேண்டும் என்று நான் மன்றாடுகின்றோம். ரூத்தின் சரித்திரத்துக்காக நன்றி. இந்த நாளில் தியானித்தபடி ஆண்டவரே, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமுடைய இடத்திலே நான் மரணமடைவேன். உம்மை விட்டு என்னை மரணமே அன்றி வேறு ஒன்று பிரிக்க முடியாது என்ற ஒரு விசுவாச வைராக்கியத்தோடு ஆண்டவரே அறைகோல் விடுத்த ரூத்தின் வாழ்வுக்காக நன்றி. நம் தேவன கர்த்தாவே, அப்படிப்பட்ட இந்த விசுவாச வைராக்கியத்தை எங்களுடைய உள்ளத்திலே நீர் விதைத்தரல வேண்டும் என்று நான் செபிக்கின்றோம். நீர் என்ற உள்ளத்திலே ஆளுகை செய்யும் ஆண்டவரே. கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் தயவும் எங்களை என்றும் சூழ்ந்து கொள்ள நான் மன்றாடுகின்றோம். விசேஷமாக ஆண்டவரே, நோய் தொற்றுக்காக நான் மீண்டுமாக மன்றாடுகிறோம். இந்த தேசத்தை விட்டு ஆண்டு உலகத்தை விட்டு முற்றிலுமாக இந்த நோய் தொற்று அகன்று போவதாக, மக்கள் சுபிட்சமாய் மகிழ்ச்சியோடு வாழ்கிற பாக்கியத்தை நீர் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று நான் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, விசேஷமாக எங்களுடைய இந்திய நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்தை ஆசீர்வதியும், சகல துறைகளிலும் இந்த தேசம் வளர்ச்சி அடையட்டும். குறிப்பாக இந்த மத துவேஷங்கள் ஆண்டவரே அதை உண்டு பண்ணுகின்ற ஆண்டவரே சூழ்நிலைகள் சக்திகள் ஆண்டவரே எங்களுடைய தேசத்திலே ஆண்டவரே அகன்று போவதாக கர்த்தர் கிருபை செய்யும். அனைத்து மக்கள் சுபிட்சமாக சகோதரத்துவ உணர்வோடு அன்புணர்வோடு வாழ்கின்ற நல்ல சூழ்நிலைகளை நீர் ஏற்படுத்தி கொடுப்பீராக. கிறிஸ்தவர்களாய் நாங்கள் அதில் அந்த முன்களத்தில் நின்று அந்த அனைத்து சமயத்தின் மக்களையும் ஒற்றுமையாக வாழ்கின்ற நல்ல சூழ்நிலைகளுக்கு நேராக நடத்தி செல்வதிலே நாங்கள் அந்த சிறப்பான பணியாற்றின கிருபை நிறங்களிலே தாரும். எல்லா நன்மையினால் நீரை ஆண்டு கொள்ள மன்றாடுகின்றோம். பண்டிகை காலத்துக்காக ஏற்றவாறு நீர் ஆண்டு எங்களை ஆயத்தப்படுத்துகின்ற சூழ்நிலையில் நீர் எங்களை உதவி செய்ய வேண்டும் என்று நான் மன்றாடுகின்றோம். ஏழை எளிய மக்கள் மீது கரிசனையும் அன்பு கொண்ட மக்களாக பண்டிகை நாட்களில் நாங்கள் ஆசரிக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். நீர் இந்த உலகத்துக்காக நிறைவேற்றிய உன்னதமான மீட்பை இந்த உலகத்துக்கு கூறி அறிவிக்கின்ற என்னுடைய வாழ்விலை காட்டுகின்ற கிருபைகளை நீர் ஏற்படுத்தி கொடுப்பீராக. பரம தகப்பனே ஸ்தோத்திரம். இந்த டிசம்பர் மாதத்தில் நடைபெற இருக்கிற எல்லா சிறப்பு ஆராதனைகள், சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நான் செபிக்கின்றோம். பல்வேறு இடங்களிலே இருந்து இந்த ஆராதனை இணைந்து கொண்ட ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன். ஒவ்வொரு தனிப்பட்ட தேவைகள் குடும்பத்தின் காரியங்களை அனுகூலப்படுத்தி தாரும். ஆண்டு இந்த ஆராதனைகளை ஸ்பான்சர் செய்கிற அன்பு குடும்பத்தின் பிள்ளைகளை ஆசீர்வதியும். விசேஷமாக இந்த தேவனை கத்த சிறு பிள்ளைகளை கண்ணின் மணியை போல நீர் பாதுகாத்து வளர்த்து தாரும். வாலிப தம்பி தங்களுடைய எதிர்கால திட்டங்களை வகுத்துக் கொடும். திருச்சுவையின் தாய்மா தகப்பன்மார் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க நாங்கள் கெஞ்சுகின்றோம். வயது முதிர்ந்த மக்கள் பலவீனங்களில் பலன் தாங்கட்டும். அந்த நோய் தொற்று காலத்தில் வயது முதிர்ந்த மக்களை விசேஷ விதமாக நீர் கண்ணோக்கி பாரும். எல்லா தேவி நன்மையை தொடர்ந்து கட்டிடுவீராக. அந்த குடும்பங்களிலே சமாதான குறைச்சல்கள் உள்ள குடும்பங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலே சமாதானம் ஆளுகை செய்யட்டும். நீர் ஆளுகை செய்யும். ஒரு குடும்பத்தை நன்மையினால் முடிசூட்டும். ஆண்டவரே, திருமண வாழ்வுக்காக காத்துக்கின்ற வாலிப தம்பி தங்கேர், அந்த வேலை வாய்ப்புக்காக காத்துக்கின்ற வாலிப தம்பி தங்கேர் வருங்கால திட்டங்களை ஆசீர்வாதமாக நடத்தி கொடுக்க நான் செபிக்கிறோம். தேவனை கத்த குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்த பிள்ளைகளுக்கு கிருபையாக இறங்கி குழந்தை செல்வங்களை நீர் கட்டிடும். அன்று வெளிநாடுகளில் வெளியிடங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். நல்ல செய்தி என்று வர அனுகிரகம் செய்வீராக. இந்த ஆறாலும் இணைந்து பங்கு பெறுகின்ற அத்தனை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பல்வேறு சபைகளை சேர்ந்த பிள்ளைகள் இணைந்து கொள்கிறார்கள். ரோமன் கத்தோலிக்க திருச்சுவின் பிள்ளைகள், சுத்தாங்க திருச்சுவின் பிள்ளைகள், இந்த பெந்தகோஸ்தே சபையின் பிள்ளைகள், இன்னுமாக ஆண்டவரே ஒரு மெதடிஸ் போன்ற திருச்சபையின் பிள்ளைகள், இந்த ஆண்டவர் ஏராளமான சபையின் மக்கள் ஆண்டவர் இணைந்து இந்த ஆறால் பங்கு பெறுகின்றார். ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார். நீங்கள் யாவருக்காக நீர் மரித்தீர் சுவாமி. எங்களுக்காக சிறுவையில் ரத்தம் சிந்தினீர். 7000 ஆண்டு முன்பாக இந்த உலகத்தில் நீர் வந்து அந்த பாலனாக பிறந்து அந்த ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றினீர். இந்த உன்னதமான ரட்சிப்பின் திட்டத்தை ருசித்த மக்களாகி நாங்கள் எப்பொழுதும் நன்றியோடு வாழ்கின்ற பாக்கியத்தை நீர் ஏற்படுத்தார். தொடர்ந்து பண்டிகை நாட்கள் மகிழ்ச்சியும் கிருபைகளும் நீர் எங்கள் பரிபூர்ணப்படுத்தி கொடுப்பீராக. எங்கள் ஆண்டோர் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்பும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்காக கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் சமாதானம், சந்தோஷம், நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர்.
நிறைவு கீதமாக கீதங்கள் 75 பாடுவோம். கீதங்கள் 75, பாமாலை 53, கிறிஸ்து சபை பாமாலை 53. பாவிக்காய் மரித்த இயேசு மேக மீது இறங்குவார், கோடி தூதர் அவரோடு வந்து ஆரவாரிப்பார், அல்லேலூயா, கர்த்தர் பூமி ஆளுவார் என்ற பாடல். ஜெபம் செய்வோம். எங்கள் கன்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இதயத்தின் தியானமும் எப்பொழுதும் உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே பிரீதியாயிருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. யாவருக்கு நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.